டெட் ஆசிரியர்களுக்காக முதல் 5 வகுப்பிலுள்ள தமிழ் குறிப்புகள் வேணுமென்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதோ பாராய் என்ற செயல் வரியை இயற்றியவர் அழவள்ளியப்பா. சென்னை விமான நிலையம் அமைந்துள்ள இடம் மீனம்பாக்கம். அறுசுவைகளோட விரிவாக்கம்: இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு. கண்ணாடி என்ற செயலை எழுதியவர் அழவள்ளியப்பா. நார்த்திசையின் விரிவாக்கம்: கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. என்ன வண்ணம் வேண்டும்? யார் எழுதியது என்றால் ஈரோடு தமிழன்பன். தமிழ் மாதங்கள் 12, வாரத்தில் 7 நாட்கள். முட்டையிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன். நான் யார்? கோழிகள் சேவல். ஒற்றை காலில் நிற்பேன், குளத்தில் உணவு தேடுபவேன். நான் யார்? கொக்கு. வெள்ளை நிறத்தில் இருப்பேன், காற்றிலே பறப்பேன். நான் யார்? காகிதம். பௌவம் என்பதன் பொருள் கடல். மௌவல் என்பதன் பொருள் மரமல்லி. இளையோர் ஆத்திச்சுடி என்ற செயலை எழுதியவர் பாரதிதாசன். நெடி நொடி, செல் சொல், தொன்னை தென்னை. சூடு நன்றாய் ஆகிடும், சுருக்கம் எல்லாம் போக்கிடும். இஸ்திரி பெட்டி. கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை தந்திடுமே. விசிறி. கிழித்து எறிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடும். நாள்காட்டி. உச்சியில் பாரம், உரசினால் தீ. தீக்குச்சி. யாருக்கு எது கடினமில்லை? பறவை. வானம் தொலைவு கடினமில்லை. கரடிக்கு இருட்டு கடினமில்லை. மீனுக்கு கடலின் ஆழம் கடினமில்லை. குழந்தைக்கு கற்றுக்கொள்ளுதல் என்பது கடினமில்லை. ஈரோடை சேர்ந்த சேமூர் என்ற ஊர் பகுதியை சேர்ந்தவர் தான் யாசின் முகமது. சிறிய வயது பையன். சாலையில் இருந்த 50,000 ரூபாவை ஆசிரியர் உதவியோட காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அந்த தகவல்களும் குழந்தை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இறகு என்ற செயலை எழுதியவர் அழவள்ளியப்பா. பென்சில் கரிக்கோல். எரேசர் அழிப்பான். ஷார்ப்னர் துருவி. கிரையான்ஸ் வரைமெழுகு. டோர் வாயில் கதவு. ஜாம் பழப்பாகு. சிப்ஸ் வறுவல். பன் மெதுரொட்டி. பாட்டில் தண்ணீர் புட்டி. ஓடி விளையாடு பாப்பா என்ற செயலை இயற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். கிளாஸ் குவளை. பிரஷ் பல்துலக்கி. டை கழுத்துப்பட்டி. பட்டன் பொத்தான். அழைப்பு மணி காலிங் பெல். பீரோ நிலைப்பேழை. எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு. வழலைக்கட்டி சோப். இதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடியாக திகழ்பவர். யாரு 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 என்ற செயலை இயற்றியவர் வையம்பட்டி முத்துசாமி. சிப்பியானது விலை மதிப்பு மிக்கது. நீர்வாழ் உயிரினத்திலிருந்து உருவாகிறது. மூங்கில் புல்வகையை சேர்ந்தது. பாண்டா கரடியோட உணவாக பயன்படுகிறது. மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசி உணவாக பயன்படுகிறது. மெழுகு தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து கிடைக்கிறது. மைனா கூட்டமாக வாழும். பூச்சி பழங்களை உண்ணும். மரபொந்துகளில் கூடு கட்டும். மொட்டு ஒரு மலரின் வகை. மோர் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும். மௌவல் மரமல்லி, பன்னீர்பூ. இதோட காம்பு நீண்டது, நறுமணம் மிகுந்தது. கொன்றை வேந்தன் எனும் செய்யுளை இயற்றியவர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. தீரா கோபம் போராய் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். மைக் என்பதன் பொருள் ஒலிவாங்கி. ஃபோட்டோஸ் என்பதன் பொருள் ஒளிப்படம். பீட்ரூட் செங்கிழங்கு. பெல்ட் இடுப்பு பட்டி. வாட்ச் கைகடிகாரம். ஸ்ட்ரா உறிஞ்சுக்குழல். ஹான் ஒலிப்பான். தமிழ் அமுது என்ற செயலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற தென்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னா பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. நித்திலம் என்பதன் பொருள் முத்து. செந்தமிழ் பிரித்தெழுதினால் செம்மை கூட்டல் தமிழ். கதிரவன் என்பதன் பொருள் சூரியன். ஒலி எழுப்பி பிரித்தெழுத கிடைப்பது ஒலி கூட்டல் எழுப்பி. தகுதி என்பதன் பொருள் தரம். உயிரெழுத்துக்கள் 12, குறில் 5, நெடில் 7. மெய் மொத்தம் 18. வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அக்கேனம் 1 தனிநிலை என்ற சிறப்பு பெயர். கல்யாணமாம் கல்யாணம் என்பது நாட்டுப்புற பாடல். பூனை மற்றும் ஒட்டகச்சிவிங்கியை பற்றியது. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆன்றோர் என்பதன் பொருள் பெரியோர். பூமியை கெடுக்கும் பூதம் என அழைக்கப்படுவது நெகிழி. முயற்சி என்பதன் பொருள் ஊக்கம், இகழ்ச்சி, அவமதிப்பு. ஒருமை என்பதன் எதிர்ச்சொல் பன்மை. சான்றோர் மொழி. இனியவை 40 இயற்றியவர் பூதச்சேந்தனார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே. எல்துணை யானும் இரவாது தான் ஈதல், எத்துணை
எத்துணையும் ஆற்றதினிது. மிக்கார் என்பதன் பொருள் அறிவில் மேம்பட்டவர். எல்துணை எல்லளவு எத்துணை எல்லாவற்றிலும் மாண்பு பெருமை. மதுரை தமிழாசிரியரின் மகன் பூதச்சேந்தனார். வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறும் நூல்தான் இனியவை 40. 40 பாடல்களை கொண்டது. ஈதல் கொடுத்தல் உரைத்தல் சொல்லுதல். மிக்கார் அறிவிலாதர் இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது. அகம் புறம். நூலகம் நூல் கூட்டல் அகம். நூல் நிலையம் புத்தகச்சாலை. படிப்புத்தான் ஒருவன் உயர வழி என சொன்னவர் காமராசர். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குகள் என கூறியவர் அப்துல் கலாம். அறிஞர் அறிவில் சிறந்தவர். புத்துணர்ச்சி என்பதன் பிரித்தெழுத கிடைப்பது புதுமை கூட்டல் உணர்ச்சி. தண்ணீர் என்பதன் பிரித்தெழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். வெயில் என்பதன் எதிர்பொருள் நிழல். கரம் என்பதன் பொருள் கை. பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம். ஆறு சேருமிடம் கடல். களிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. சேகரித்தல் என்பதன் பொருள் ஒன்று திரட்டுதல். சேர்த்தல் இணைத்தல். நித்திலம் என்பதன் பொருள் முத்து. மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார்? மான். வாழ்க்கையை போர் நெறிப்படுத்த உதவுவது கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் முரசு அறிவித்தல். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் நடுவு நிலைமை. ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். காலத்தே பயிர் செய்தல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் சேன். அதிகாரம் காலமறிதல். குறள் 484. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். அன்பெனும் அருங்குணம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இடம்பெற்றுள்ள அதிகாரம் அன்புடைமை. எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும். அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். கல்வியே நமது செல்வம். கேடில் விழ் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. கல்வி. அதிகாரம். ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்திருக்காது. உண்மையான அணிகலன்கள். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவு உடையவராக இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன் ஆகாது. ஈரடி கொண்டது வெண்பா. ஞாலம் என்பதன் பொருள் உலகம் வையகம் புவி. என்பு என்பதன் பொருள் எலும்பு. நல்ல கூட்டல் செயல் சேர்த்தெழுத கிடைப்பது நற்செயல். இன்சொல் என பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். ஓணான் ஊர்வன வகையை சார்ந்தவை. பிரமாதம் பெருஞ்சிறப்பு என்பதன் பொருள். சூழ்ச்சி குணம் கொண்ட விலங்கு எதுன்னு கேட்டால் நரி. உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. ஒகேனக்கல் புகையும் கல்பாறை புகைப்பாறை என அழைக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின். அருவி நீர் கல்பாறை பட்டு தெரித்து வெண்புகை போல தோற்றமளிக்கும். காவிரி ஆறு கர்நாடகா குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது. இறை என்பதன் பொருள் உணவு. ஒகேனக்கல் பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில். அதியமான் காலம் சேர்ந்தது. ஒகேனக்கல்லில் இருந்து நீர் விழுவது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருக்கிறது. வெண்புகை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. ஒன்றுமில்லை பிரித்தெழுத கிடைப்பது ஒன்றும் கூட்டல் இல்லை. தோற்றத்தின் எதிர்பொருள் மறைவு. கோடை வாழிடம் ஆக இருப்பது ஊட்டி. அதுதான் மலைகளின் அரசி என அழைக்கப்படுகிறது. எங்கு அமைந்துள்ளது என்றால் நீலகிரி. வருடுதல் என்பதன் பொருள் தடவுதல். அடுத்து இணை எழுத்து. ஆவிற்கு இணை எழுத்து ஆ. ஈக்கு இணை எழுத்து ஈ. ஊக்கு இணை எழுத்து ஊ. ஏக்கு இணை எழுத்து ஏ. ஐக்கு இணை எழுத்து ஈ. ஓக்கு இணை எழுத்து ஓ. அவுக்கு இணை எழுத்து ஊ. இக்குக்கு இணை எழுத்து இங்கு. இச்சுக்கு இணை எழுத்து இங்கு. இட்டுக்கு இணை எழுத்து இன்னு. இத்துக்கு இந்த இணை எழுத்து இந்து. இப்புக்கு இணை எழுத்து இம்மு. இருக்கு இணை எழுத்து இன்னு. இ இர் இல் இவ் இல் இல் அனைத்தும் இடையினை எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இல்லை. அடாத செயல் என்பதன் பொருள் தகாத செயல். நாளம் உலகு. ஆணவம் என்பதன் பொருள் செருக்கு. என்பு என்பதன் பொருள் எலும்பு. பிரமாதம் என்பதன் பொருள் பெருஞ்சிறப்பு. விவாதம் என்பதன் பொருள் தருக்கம். ஏய்த்தல் என்பதன் பொருள் ஏமாற்றுதல். தரணி உலகம். ஏற்றம் உயர்வு. கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. இமெயில் என்பதன் பொருள் மின்னஞ்சல். வாட்ஸ்அப் புலனம். முகநூல் ஃபேஸ்புக். அலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர்
மார்ட்டின் கூப்பர். மின்னல் வெட்டும்போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அலைபேசி இடிதாங்கு போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். தலைகீழாக கூடுகட்டி வாழும் பறவை எது? தூக்கணாங்குருவி. இயற்திணை உயர்திணை அஃறிணை. நினைத்தல் என்பதன் எதிர்ச்சொல் மறத்தல். முத்து கூட்டல் மாலை சேர்த்தெழுத கிடைப்பது முத்து மாலை. மரம் கூட்டல் பொந்து சேர்த்தெழுத கிடைப்பது மரப்பொந்து. இயல் இசை நாடகம். இயல் எழுத்து நடையில் பயன்படுகிறது. இசை பாடலில் பயன்படுகிறது. நாடகம் அங்கு அசைவுகளுக்காக பயன்படுகிறது. உயிரினம் அவற்றின் பண்புகள். நாய் நன்றியுணர்வு மிக்கது. யானை கூட்டமாக வாழும். எறும்பு சுறுசுறுப்பானது. காகம் ஒற்றுமை. ஐயமிட்டு உண் என்பது ஆத்திச்சுடி. மரம் அறுப்பது அறம். ஒழுக்கத்தை குறிப்பது திணை. நல்வழி இயற்றியவர் ஔவையார். ஆற்றுநீர் பெருக்கற்று அடிச்சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. இயற்றியவர் ஔவையார். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை பற்றி கூறுவது நல்வழி. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். நல்வழி கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் 41 வெண்பாக்களால் ஆனது. உலகூட்டும். உலகு கூட்டல் ஊட்டும். ஆ கூட்டல் நாளும் சேர்த்தெழுத கிடைப்பது அந்நாளும். சான்றோர் வெறுப்பது கல். தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்குவது பாறை ஓவியங்கள். அரசர்களின் கொடை. இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் அனைத்தும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகிறது. தமிழ் மொழியின் பெருமை. அமிழ்தினும் இனிய மொழி தமிழ்மொழி. உலகில் உள்ள மொழியில் தொன்மை வாய்ந்தது தமிழ்மொழி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்றவர் பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறியவர் பாரதிதாசன். சிவகங்கை கீழடி அகழ்வாய்வு தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள் என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்மொழி ஆதி தமிழர் மொழி என அழைக்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது புறநானூற்று வரிகள். ஐநா அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இந்த வரி அமைந்துள்ளது. செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2024 அக்டோபர் 12. பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள மொழிதான் செம்மொழி. தமிழுக்கு வளமை சேர்க்கிறது. தமிழரின் பெருமை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழின் தொன்மை இலக்கண நூலானது தொல்காப்பியம் எடுத்து கூறுவது தமிழர்களுடைய எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் உலக பொதுமறை திருக்குறள். தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் தமிழ் மாணவன். 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே பேச்சும் எழுத்துக்களும் வகை நடைமுறையில் இருக்கிறது. தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று சொன்னவர் பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி சேர்த்தெழுத கிடைப்பது செம்மொழி. ஆதி தமிழர். ஆதி கூட்டல் தமிழர் என பிரித்தெழுதலாம். பொலிவு என்பதன் பொருள் அழகு. லிங்குவா என்பது லத்தீன் மொழிச்சொல். இதன் மூலம் லாங்குவேஜ் என்ற வார்த்தை தோன்றியது. இதனை தமிழில் மொழி என்பர். தொலை கூட்டல் காட்சி தொலைக்காட்சி. குறுமை கூட்டல் படம் குறும்படம். பறவைகளின் ஒலிகள். காகம் கரையும், மயில் அகவும், கிளி பேசும், ஆந்தை அலறும், சேவல் கூவும். தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் ஜான் லெக்கிபியர்ட். விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட். வானொலியை கண்டறிந்தவர் மார்க்கோனி. படவிலக்கு அகராதியில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள். பனிக்கரடி ஆர்டிக் பகுதியில் வாழும். நீரிலும் நிலத்திலும் வேட்டையாட வல்லது. துருவ கரடி என அழைக்கப்படுகிறது. பாலில் கால்சியம், பொட்டாசியம், புரோட்டீன் சத்துக்கள் மிகுந்தது. உலகளவில் பால் உற்பத்தி மிகுதியாக செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது. பீர்க்கங்காய் நார்ச்சத்து மிக்கது. தோல் நோய்களை தீர்க்கும். பின்னாக்கு விலங்குகளின் உணவு. புறா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குச்சி குப்பைகள் கொண்டு கூடு கட்டும். அதன் உணவு தானிய வகை. பூண்டு மருத்துவ பயன்மிக்க உணவுப் பொருள். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. பென்குயின் பறக்க முடியாத பறவை இனம். மனிதரின் நடை போன்று இருக்கும். நீரில் நீந்தும். குளிர்மிக்க பகுதியில் வாழும். பேரிச்சம்பழம் பனை வகையை சேர்ந்தது. இரும்பு சத்து மிக்கது. மருத்துவ குணம் கொண்டது. இரத்த சோகையை நீக்கும் வல்லமை கொண்டது. போர்வாள் பண்டைய காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய படைக்கருவிகளுள் ஒன்று. பௌவம் கடலை குறிக்கும் சொல். அசடு என்பதன் பொருள் பேதமை, அடையாளம், இனங்காணல். கேளிர் உறவினர். செம்மை சிறப்பு. நல் கூர்ந்தார் என்பதன் பொருள் வறுமையுற்றவர். முதல் 3 வகுப்பில் உள்ள தமிழ் குறிப்புகள் இவ்வளவுதான்.